Good morning, students. Unit 3 forgettingல part 2 of the lesson வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வரைக்கும் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஞாபகம் மறதி பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். Few of us, however, have lost much property on our travels through forgetfulness. The ordinary man arrives at his destination with all his bags and trunks safe. அதாவது ஒரு ஆர்டினரி மேன் வேணால் எப்படி இருக்கலாம் அப்படின்னா தான் கொண்டு வந்த கூட்ஸு அதாவது தன்னோட ஒரு ட்ராவல் பண்ணும்போது தான் என்னென்ன கொண்டு வந்தானோ அதெல்லாம் வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் சேஃபாக. ஆனால் மற்றவங்கெல்லாம் த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் லாஸ்ட் இன் ட்ரெயின்ஸ் டூரிங் த இயர் சஜஸ்ட் தட் இட் இஸ் த யங் ரேதர் தன் த அடல்ட் ஹூ ஃபர்கெட் திங்ஸ் அண்ட் த ஸ்போர்ட்ஸ்மேன் ஹவ் மோஸ்ட் மெமரி தென் தேர் ஆர்டினரி சீரியஸ் மைண்டட் ஃபெலோஸ். அதாவது அவங்க அந்த ஆர்டினரி மேன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ட்ரெயினில் வந்து அந்த ஸ்டேஷனில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா, யார் யார் வந்து என்னென்ன விட்டுட்டு போயிருக்காங்க, அதாவது யாருன்னு இல்லை என்னென்ன பொருள் கிடைக்கிது இங்கே வந்து நாங்கள் ஏழை விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்போர்ட்ஸ் மேனெல்லாம், அதாவது ரொம்ப வயசானவங்கெல்லாம் வந்து அதிகமாக எதையும் மறக்கிறது கிடையாது. யங் ஏஜில் இருக்கிறவங்க தான் மறந்துடுறாங்க. முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் மேனெல்லாம் வந்து மெமரியே கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. A considerable number of footballs and cricket bats for instance were forgotten. அதாவது அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பால்ஸும் கிரிக்கெட் பேட்ஸும் இதெல்லாம் கொஞ்சம் வந்து எல்லாம் மறந்துட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து மறந்துட்டு போயிடுறாங்க, ட்ரெயின்லேயே மறந்துட்டு போயிடுறாங்க. திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் பாய்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் த கேம்ஸ். சாரி, இங்கே இருக்கு. The considerable number of footballs and cricket bats, for instance, were forgotten. This is easy to understand. The boys returning from the games have their imagination still filled with the vision of playing field and their heads are among the stars, or their hearts in their boots as they recall their exploits or their errors. They are abstracted from the world outside them. Memories prevent them from remembering to do such small prosaic things as take the ball or the bat with them when they leave the train. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு பேட் மெமரி இருக்குது அப்படின்னா, அவங்கெல்லாம் ஏன் அதிகமாக மறந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்க விளையாடும்போது எப்படி இருந்ததை வந்து அதை மட்டுமே வந்து நினச்சிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது லாஸ்ட் ஓவரில் வந்து நல்லா பவுலிங் பண்ணியிருக்கலாம், நல்லா பேட் பண்ணியிருக்கலாம், இன்னொரு 4 அடிச்சிருந்தா நம்ம வின் பண்ணியிருப்போம், ஒரு சிங்கிள் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு ரன் அவுட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து அந்த டைம் முடிகிறதுக்குள்ள கோல் போடல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் மட்டுமே அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் அவங்க கிளம்பும்போது அதையெல்லாம் வந்து மறந்துடுறாங்க. மற்ற விஷயத்த அவங்க கொண்டு வந்த பேட்டாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ஹெட்டு ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க இந்த விஷன் தான் ஓடிட்டுருக்கும். அதாவது அவங்க வந்து அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கேமில் வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருப்பாங்க. இல்லை ஒரு வேளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டோம், கேட்ச் பிடிச்சிருந்தா இன்றைக்கி கேம் வந்து நம்மளால சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து அவங்க இருப்பாங்க. இதில் தான் சொல்கிறாங்க அப்ஸ்ட்ராக்டு அப்படின்னா அப்ஸ்ட்ராக்டு ஃப்ரம் த வேர்ல்டு அவுட் சைட் தெம். they are abstracted from the world outside them. அதாவது அவங்க கற்பனை உலகத்தில் வந்து இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்தில், அதாவது அவங்க வந்து அந்த ட்ரெயினில் போகிறதையெல்லாம் மறந்துட்டு அவங்க ஃபீல்டில் வந்து என்ன நடந்துச்சோ அதை நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. மெமரிஸ் prevent them from remembering to do such a small present things as taking the ball or the bat with them when they leave the train. இந்த மெமரிஸ் எல்லாம் அவங்க மைண்ட் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க கொண்டு வந்த பேட்டோ பாலோ இதையெல்லாம் வந்து ட்ரெயினில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கணுங்கிறத மறந்துடுறாங்க, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம்லேண்ட்.
The same may be said, no doubt, of anglers who forgot their fishing rods. Anglers are generally anglers அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு பொழுதுபோக்காக தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க இல்லையா அவங்க. Anglers are generally said, I don't know with what justification, to be the most imaginative of men, and the man who is inventing magnificent lives on the journey home after a day fishing is born to be a little absent-minded in his behavior. அதாவது அந்த ஆங்கிலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபிஷிங் ராட் இருக்கு இல்லையா, தூண்டில், அந்த தூண்டில் வந்து ஃபிஷிங் பண்ணுற இடத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து மறந்துட்டு வந்துடுவாங்க. இது ஏன் நீங்கள் இப்படி மறந்துட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து அதை நாங்கள் வேணும்னு மறந்து வச்சுட்டு வரல, நாங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது இதுக்கு ஒரு நியாயப்படுத்தி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எங்களோட ஞாபக மறதி ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க அதுக்கான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த டே ஃபுல்லாக, ஏன்னா வலை போட்டு மீன் பிடிக்கிறதுங்கிறது வேறு, தூண்டில் போடணுங்கிறது வேறு. தூண்டில் போட்டு மீன் பிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப பொறுமை வேணும், யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இப்போ பக்கத்தில் இன்னொருத்தர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறனாங்கன்னா எந்த ஒரு படத்தில் பார்த்தாலும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிக்குவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. அமைதியாக அந்த மீன் வந்து மாட்டுறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி the fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fear of fishing rod of Topia. His loss of memory is really a tribute to intensity of his enjoyment in thinking about his day's sport. He may forget his fishing rod as the poet may forget to post a letter because his mind is filled with matter more glorious. அதாவது அந்த ஃபிஷிங் அந்த ஆங்கிலர்ஸ் வந்து என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, நாங்கள் அப்படி அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எங்களுக்குள்ளே வந்து இப்போ வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ இல்லை இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த அமைதியில் வந்து நிறையா வந்து பிக்சரிங், அதாவது அவங்களுக்கு கண் முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு கனவுல வந்து அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அந்த அமைதியாக இருக்கும்போது, யாரும் எதுவும் பேசாமல் இருக்கும்போது நம்மளோட மைண்டையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துல. ஏன்னா நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதையே நாங்கள் வந்து மறந்துடுறோம். அதனால தான் எங்களால் அந்த ஃபிஷிங் ராடெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதை நாங்கள் மறந்து வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ he may forget his fishing rod as the poet may forget the postal letter. ஏன்னா ஒரு poet வந்து இருந்தால் கூட அவர் வந்து அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா கூட அவர் வந்து லெட்டர் போஸ்ட் பண்ண மறந்துடுவார். ஏன்னா இவங்க மைண்ட் வந்து ஒரு கனவுல இருக்கும். ஏன்னா ஒரு poet ஒரு விஷயத்தை பற்றி எழுதுகிறாரு. இப்போ நமக்கு அடுத்த போயம் இருக்குது அப்படின்னா, லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் அப்படின்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து நேச்சர் poet அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் தான் நேச்சர் poet அப்படின்வாங்க. ஏன்னா அவர் நேச்சரை வந்து அதிகமாக வந்து வர்ணிச்சு எழுதிட்டு இருப்பார். ஏன்னா அவர் இப்போது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துக்கு அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாக அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். என்னென்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத, இயற்கையாக என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பார். கவனிச்சிட்டு இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவர் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரிட்டன் கொண்டு வந்து அது போயமாக எழுதுவார். அப்படி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் ஃபுல்லாக அவங்களோட தாட்டு எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு இமேஜினேஷனில் மட்டும்தான் இருக்கும். இந்த அவர்கிட்ட போய் அப்படி இமேஜினேஷனில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுத்து, சார் நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் அதை மறந்துடுவார். ஏன்னா அவர் போயம் எழுதுல தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Absent-mindedness of this kind seems to me all but virtue. அதாவது absent-mindedness வந்து ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு வரம் மாதிரி, எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி அப்படின்னு சொல்கிறது. The absent-minded man is often a man who is making the best life and therefore has no time to remember the mediocre who would have trusted Scratus or Coleridge the postal letter. They had souls above such things. அதாவது இந்த நான் சொன்னேன் இல்லையா,
அந்த மாதிரி ஆப்சன்ட் மைண்டட்னஸ்ங்கிறது வந்து ஒரு வரம் தான். ஏன்னா ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இருக்கிறனால தான் ஒரு பெஸ்ட் லைஃப்பை வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஏன் எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொயட், ரொம்ப ஃபேமஸான ஒரு பொயட்டு. உங்களுக்கு போயம் பற்றி நான் நிறைய படிச்சிங்க அப்படின்னா எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் வரும். அது கல்லூரி படம்னு நினைக்கிறேன். ஒரு சினிமா படத்தில் வந்து குப்லா கான் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து நடத்துவாங்க. அதில் வந்து எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் வந்து எழுதியிருப்பார். அவர் நிறைய வந்து அந்த அந்த குப்லா கான் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அரண்மனையை வந்து வர்ணித்து எழுதியிருப்பார். ஒரு அரண்மனையை வர்ணித்து எழுதியிருப்பார். அந்த மாதிரி அந்த எஸ்டி கோல்ட்ரிட்ஜுங்கிற ஒரு ஜாம்பவான்கிட்ட கூட நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் லெட்டரை கொடுத்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் வந்து மறந்துடுவார். ஏன் அப்படின்னா அவரோட மனசு ஃபுல்லாக வந்து அந்த போயம் பற்றின ஒரு அடுத்தடுத்து என்னென்ன போயம் எழுதணும், எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். அவர் அதை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அது மூலிமா தான் நான் ஃபேமஸ் ஆக முடியும். ஃபேமஸ்க்காக நிறைய போயம் எழுதுறது கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சி தான் எழுதுவாங்க. ஸோ அப்படி எழுதும்போது மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் மறந்துடுவாங்க. The question whether the possession of a good memory is altogether desirable has often been discussed. And men with fallible memories have sometimes tried to make out a case for their superiority. A man, they say, who is perfect remembering machine is seldom a man of first intelligence, and they quote a long chain of circumstances leads to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my packet. This, it might be thought, must be due to a lack of interest in other. Sorry, மறுபடியும் இங்கே வந்தேன். Various cases of children or men who had marvelous memories and who yet had no intellect to speak of. I imagine, however, that on the whole the great writers and great composers of music have been men with exceptional power of memory. The poet I have known have had better memories than the stockbrokers I have known. Memory indeed is half the substance of their art. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, the question whether is possession of a good memory is altogether desirable has often been discussed. The man with favorable memories have sometimes tried to make out a case for their superiority. அவங்களோட தனித்துவத்தை, சுப்பீரியாரிட்டியை எது மூலிமா சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன அவங்க ஆர்டினரி லைஃப்பில் வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து அதை கடந்து வந்து சொல்கிறாங்க. டு மேக் அவுட் ஆஃப் கேஸ் ஆஃப் தியர் சுப்பீரியாரிட்டி. எ மேன், தே சே, who is perfect remembering machine is seldom a man of the first intelligence, and they quote various cases of children or men who had marvelous memories and who yet had no intellect to speak of. அதாவது அப்படி அவங்ககிட்ட வந்து யார் இந்த உலகத்தில் வந்து தப்பு செய்யாமல் இருக்கிறாங்க, சின்ன சின்ன தவறு வந்து யாரும் செய்யாமல் இருக்காங்க. ஏன்னா மனுஷன் வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து இருக்க முடியுமா? ஒரு மிஷின் மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கிற ஒரு மிஷின் மாதிரி, இந்த டைமில் இதுதான் பண்ணணும், இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து யாருனாலையும், ஒரு சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, ஒரு மென்னாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு மார்வலஸ் மெமரிஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு வந்து. ஐ இமேஜின் however that know that whole the great writers and great composers of music
அதாவது மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல எழுத்தாளராக இருந்தாலும் சரி, அவங்கனால இந்த மாதிரி மெமரி பவர்லேருந்து எக்ஸெப்ஷன் இருக்கலாம். அதாவது எக்ஸெப்ஷன்னா இவங்கனால வந்து அதிகமாக மெமரி பண்ணி வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்டினரி திங்ஸில் வந்து இவங்களால கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். The poets I have known have had better memories than the stock brokers. அதாவது ஸ்டாக் ப்ரோக்கர்ஸை விட அவங்க போய்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மெமரி இருக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்க்கு நல்ல மெமரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஐ ஹாவ் நோன் மெமரி இன்டீட் இஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தியர் ஆர்ட். மெமரிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸு. சாரி, அடுத்து on the other hand statesmen seem to have extraordinarily bad memories. Let two statesmen attempt to recall the same event what happened, for example at some cabinet meeting, and each of them will tell you that the other story is so inaccurate that either he has a memory like a sieve or is an audacious perverter of the truth. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட்ஸ்மேனுங்கிறது பொலிட்டீஷியன் வந்து சொல்கிறாங்க. பொலிட்டீஷியன்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பேட் மெமரி வந்து இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ரெண்டு பொலிட்டீஷியன் இருக்காங்க, ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையே வந்து திருப்பி வந்து சொல்கிறாங்க. சொன்னால் அப்படின்னா 2 பேருமே வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ அவர் சொன்ன ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்ன ஒரு வாக்குறுதி இருக்குது. அவர் வந்து நான் இந்த ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். 2 பேரும் ஒரு வாக்குறுதி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. 5 வருஷம் கழித்து மறுபடியும் அவங்ககிட்ட அதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க அப்போ சொன்ன வாக்குறுதி வேறு, இப்போ சொல்கிற வாக்குறுதி வேறு. இப்போ சொன்னதான் நான் அப்பவும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, inaccurate that he has a memory like a sieve or an audacious perverter of the truth. அதாவது உண்மைக்கு மேலே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. உண்மைக்கு மேலே அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப ஆணித்தரமாக அந்த கருத்தை வந்து நான் இதை தான் சொன்னேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. The frequency with which the facts in autobiographies and speeches of statesmen are challenged suggests that the world has not yet begun to produce ideal statesmen who, like great poets, have the genius of memory and of intellect combined. அதாவது ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஐடியலான இவர் தான்ப்பா ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பொலிட்டீஷியனை இந்த உலகம் வந்து இன்னும் உருவாக்கலை, இந்த உலகத்தில் வந்து இன்னும் பிறக்கலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெமரி இருக்கிற ஒரு ஸ்டேட்ஸ்மேன் வந்து யாருமே இல்லை. அதாவது சொன்ன கருத்தில் வந்து ஆணித்தரமாக நிற்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. அவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாற்றி பேசக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் ஆர்டினரிலி good memory is so common that we regard a man who does not possess it as eccentric. I have heard of a father who, having offered to take the baby out in perambulator, was பெரம்புலேட்டர் அப்படிங்கிறது வந்து அதோட கிளிப்டு வேர்டு. பெரம்புலேட்டர் அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு வண்டி, குழந்தைய வச்சு ஒரு வண்டியில் தள்ளிட்டு போகல, அதுதான் பெரம்புலேட்டர். அதை நம்ம கிளிப்டு வேர்டை சொல்லணும் அப்படின்னா PRAM அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ was tempted by the sunny morning to pass on his journey and slip into a public house for a glass of beer. அதாவது ஒரு ஃபாதர் வந்து இருக்கார். அவர் வந்து தன்னோட குழந்தைய வந்து அந்த பெரம்புலேட்டரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஷாப்பிங் போகிற மாதிரி அவர் கூட்டிகிட்டு போயிருக்கார். அந்த ஒரு மார்னிங் வந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு அந்த பப்ளிக் ஹவுஸ் பப்பை வந்து
கிராஸ் பண்ணும்போது சரி ஒரு கிளாஸ் ஆஃப் பீர் வந்து குடிச்சிட்டு போகலாம், ஒரு பீர் வந்து குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார், லீவிங் த பெரம்பலேட்டர் அவுட் சைடு ஹீ டிஸ்அப்பியர்ட் த்ரூ த டோர் ஆஃப் த சலூன் பார். அவர் வந்து அந்த பெரம்பலேட்டரை அந்த கடையோட வாசல் முன்னாடியே நிறுத்திட்டு அவர் உள்ளே போய் குடிக்க போயிட்டார். எ லிட்டில் லேட்டர் ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் டு டூ some shopping which took her past the public house where to her horror she discovered her sleeping baby. Indignant at her husband's behavior she decided to teach him a lesson. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபாதர் வந்து அந்த பெரம்பலேட்டர் வந்து அந்த கடையோட வாசல்லையே விட்டு போனார் இல்லையா. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஒய்ஃப் வந்து வந்துட்டாங்க, அந்த குழந்தையோட அம்மா. அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாடம், இது ரொம்ப அந்த ஹஸ்பண்டோட பிஹேவியரை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு கோபமாக கிளம்பிட்டாங்க. சரி, இவருக்கு இன்றைக்கி ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாகணும்னா இவர் தப்புக்கான தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து அந்த பெரம்பலேட்டர் தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. She wheeled away the perambulator, picturing to herself his terror when he would come out and find the baby gone. அதாவது இவங்களுக்கு வந்து அப்படியே அந்த தள்ளிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே அப்படியே பிக்சரிங் டு ஹெர்செல்ஃப், அந்த அவங்க மனசுக்குள்ளே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து சண்டை கட்டணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சண்டை போடணும் அப்படின்னுலாம் நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா குழந்தைய வந்து தொலைச்சிட்டு வந்து நிற்கிறே அப்படின்னு நான் பயங்கரமாக சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. She arrived home anticipating with angry relish the white face and quivering lips that would soon appear with the news that the baby had been stolen. அதாவது என்னாச்சு அப்படின்னா, அந்த அம்மா வந்து ரொம்ப கோபமாக அடைஞ்சு அப்படியே முதட்டெல்லாம் அப்படியே துடிக்குது. அவங்க எப்படா வருவார், ரொம்ப திட்டலாம். ஒயிட் ஃபேஸ் அப்படின்னா முகம்லாம் அப்படியே கோபத்தில் அப்படியே வெளியே செவந்து போச்சு. திட்டணும் அப்படின்னு, இந்த மாதிரி பையனை வந்து தனியாக விட்டுட்டியே அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க திட்டணும்னு காத்துட்ருக்காங்க. வாட் வாஸ் ஹர் வெக்ஸேஷன் however when just before lunch her husband came in smiling cheerfully and asking. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வராரு. வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, வந்து ஒன்றும் ஸ்மைல் நார்மலாக வந்து கேட்குறாரு. வெல் மை டியர் வாட்ஸ் ஃபார் லன்ச் டுடே அப்படின்னு கேட்குறாரு. என்ன இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஹேவிங் forgotten all about the baby and the fact that he had taken it out with him. ஆனால் இவங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட பேபியை வந்து அங்கே நிறுத்திட்டு வந்ததை எந்த இதுவுமே வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் வந்து மறந்துட்டார். How many men below the rank of philosopher would be capable of such absent-minded as this? எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஆப்சன்ட் மைண்டடாக இருக்காங்களோ. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஐ ஃபியர் are born with processically efficient memories. If it were not so, the institution of the family could not survive in any great modern city. ஆனால் இந்த மாதிரி வந்து அப்சன்ட் மைண்டடாக இல்லை அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து ரன் ஆகவே முடியாது, சரிங்களா. ஏன்னா அவர் மறந்துட்டு வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால அவங்க வந்து திட்டணும்னு நினச்சதை மறந்துட்டாங்க. இதே வந்து அவர் வந்து குழந்தை காணோம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அப்படின்னா இங்கே வந்து இவங்க திட்டிருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேரும் மறக்க முடியல அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க முடியல அப்படின்னா இங்கே யாரும் குடும்பம் நடத்த முடியாது இந்த மாடர்ன் சிட்டியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்கே வந்து do you know அப்படின்னு வந்து ஹியூமன் மெமரி பிகின்ஸ் ஒர்க் தென் வென் த ஃபர்ச்சஸ் இஸ் ஜஸ்ட் 20 weeks old in mother womb. அதாவது அம்மாவோட கருவறையில் இருக்கும்போதே 20 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னாவே மெமரி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ இருந்து. ஓகேங்களா? ஓகே, இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.